காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். பாஜக எதிர்ப்பு என்ற காங்கிரஸ் நிலைப்பாடு பல் இழிப்பதாக கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். மேனாள் பிரதமர், காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மேனாள் தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இன்று 62ஆம் ஆண்டு நினைவேந்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த நினைவேந்தலை அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அந்த நினைவுகளை கடைபிடித்து வருகிறோம். ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்ட தியாகி, இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் சென்றவர், ஒரு மிகப்பெரிய படித்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், தன்னைத்தானே இந்த தேசத்திற்காக தியாக தீபமாக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர், பஞ்சசீல கொள்கையை உலகத்திற்கு முதல் அறிமுகப்படுத்தியவர். இன்று பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமெரிக்கா சொல்வதெல்லாம் கேட்டு எப்படியெல்லாம் பணிந்து நடக்கிறார்களோ, அந்த காலத்தில் இது போன்ற கொள்கைகளுக்கு எதிராக நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் என்று வல்லரசுகள் ரஷ்யா பக்கமும் சாராமல் அமெரிக்கா பக்கமும் சாராமல் துணிச்சலாக உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியாவை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவேந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று மலரஞ்சலி செலுத்தி அவரை வணங்கி இருக்கிறது. ஓகே, அது எப்பவுமே ரொட்டைன் ப்ரோக்ராம் தான். அது யார் முதலமைச்சராக வந்தாலும் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். நேற்று எங்களுடைய கேரளா முதலமைச்சர் திரு மாண்புமிகு சதீஷன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். நீட் தேர்வில் குளறுபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு நிதிகள் இன்னும் வராமல் இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் வலியுறுத்துறாரு. அதை தொடர்ந்து நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று அதை முதல்வர் வலியுறுத்துவார் என்று முழுமையாக நம்புகிறோம். மேகதாது விஷயத்தில் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி எதை செய்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் என்று பொருள் கிடையாது. இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம், எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரமும் தமிழ்நாட்டு உரிமையும் எந்த விதத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களோடு, குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களோடு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். சொல்லுவோம், சொல்லி கண்டிப்பா நடவடிக்கை சொல்லுவோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து வராங்க. இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குதிரை பேரம் நடக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்கள் கடுமையாக அருணாச்சல பிரதேசத்தில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். ஓகே, ரைட். நாங்கள் ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.